மக்களை அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, ஜான் ரோஸ் அப்படிங்கிற மத போதகர் வந்து ஒரு 13 வயசு சிறுமியை வீட்டுக்கு வேலைக்கு வந்த பிள்ளைய பாலியல் ரீதியாக கெடுதல் செஞ்சு அது வந்து ப்ரெக்னன்சி ஆகிடுச்சு ஆட்டிருக்கு. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பெற்றவங்களை என்ன மறுக்கினாங்க ஏது மறுக்கினாங்க கொல்லம் கேரளாவில் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் கற்கலப்பு செய்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து கொல்லம் மருத்துவமனையில் நல்ல மனுஷங்க போல இருக்குது. அவங்க வந்து போலீஸுக்கு தகவல் செஞ்சு இது மாதிரி இந்த குழந்தைய இவங்க இது மாதிரி கூட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவல் சொன்னோடனே அப்புறம் சம்மந்தப்பட்ட இங்கே காவல்துறைக்கு அனுப்பி குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த காவல் நிலையத்திலேருந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னா, அந்த பெற்றவங்க வந்து வறுமை காரணமாக வசதி இல்லைன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல இந்த வயசான ஆள் அந்த பொண்ணை இது மாதிரி செஞ்சுருக்காரு. அந்த குடும்பமே வந்து அந்த ஆள் செஞ்ச தப்புக்கு ஒத்துழைக்குது. இது அடுத்தவங்க பெற்ற குழந்தைனாக்கா அதுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா? நீ ஏன்டா அப்படி செய்கிறேன்னு அவனை வீட்டில் இருக்கிறவங்களும் அவனை போட்டு மொத்தணும். அதை செய்யலை. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து இப்போ நடவடிக்கை எடுக்குது. இப்போ ரெண்டாவது பெற்றவங்க வந்து பெண் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிறப்போ அவங்க மேலே ஒரு கண்காணிப்பு வச்சுக்கணும். சாத்தின கதவு வீட்டு பூட்டின வீடுங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. அதே குழந்தைய மிரட்டி தான் செஞ்சுருப்பான் நிச்சயமாக. அதனால் ஒரு வெளிப்படையாக வேலை செய்கிற இடம், ஒரு ஹோட்டலில் வெளிப்படையாக வேலை செய்கிற இடம், ஒரு ஜவுளி கடை, அந்த மாதிரி இடங்களில் முதல்ல குழந்தைகளை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சட்டம் இருக்குது. பெண் குழந்தைகள் மேலே எப்பயுமே ஒரு தீவிர கண்காணிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமது நோக்கம்.